மார்ச் 8 உலகம் முழுவதும் பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து பெண்களுக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு மனிதன் தனியாக வாழ முடியாது என்றுதான் பெண்ணை துணையாக படைத்தார் கடவுள். ஒரு பெண்ணே நல் துணையாக இருக்க முடியும். அழகுக்கு பெண் வேண்டும், அம்மா என்று அழைக்கவும் பெண் வேண்டும். அன்பை அள்ளி கொடுக்க பெண் வேண்டும், அள்ளி அணைக்கவும் பெண் வேண்டும். இன்பத்திற்கு பெண் வேண்டும், இனப்பெருக்கத்திற்கும் பெண் வேண்டும். மனைவிக்கு பெண் வேண்டும், மறுபிறவிக்கும் பெண்தான் வேண்டும். துன்பத்தில் பெண் வேண்டும், துயர் நீக்கவும் பெண் வேண்டும். காதலிக்க பெண் வேண்டும், காலம் முழுவதும் நம்மை காப்பாற்ற பெண் வேண்டும். நமக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடவும் பெண்தான் வேண்டும். அன்னையாய், அத்தையாய், சித்தியாய், அக்காவாய், தங்கச்சியாய், நண்பியாய், காதலியாய், மகளாய், மருமகளாய், மாமியாராய், பாட்டியாய், இன்னும் பல்வேறு அவதாரங்களை எடுக்கிறாள் பெண். ஏ பெண்ணே, நீ ஒரு சுமை தாங்கி. தலையில் சுமையை சுமக்கிறாய், இடுப்பில் குடத்தை சுமக்கிறாய், கணவனை மார்பில் சுமக்கிறாய், குழந்தையை வயிற்றில் சுமக்கிறாய், பெற்ற பிள்ளையை இடுப்பு மற்றும் தோளில் சுமக்கிறாய், கழுத்தில் தாலியை சுமக்கிறாய், காலில் மெட்டியை சுமக்கிறாய். இதயத்திலோ வெளியே சொல்ல முடியாத வலியையும் ரகசியத்தையும் பாரம் அனைத்தையும் சுமக்கிறாய். பெண்ணாய் பிறந்ததால் ஏனோ குடும்பத்திற்கு சுமையாயிருக்கிறாய். நீ பிறந்ததும் உனக்கு தாய்ப்பால் கிடைக்கும் என்று நினைத்தாய். ஆனால் உனக்கு கிடைத்ததோ கள்ளிப்பால். நீ தாய்ப்பால் பருகவும், நீ தாய்மை அடைந்து தாய்ப்பால் கொடுக்கவும் உனக்காக போராடிய உள்ளங்கள் எத்தனை. பிள்ளை பிறந்ததும் ஆனா பெண்ணா என்று பார்க்கும் சமூகமே, ஏன் ஆடு, மாடு, கோழி இவற்றில் மட்டும் பெட்டை இனம் வேண்டும் என்று என்கிறாய்? இனப்பெருக்கத்திற்கும் வியாபாரத்திற்கும் மட்டுமா? ஆணுக்கு பெண் சமமானவள் அல்ல. ஆணை விட அதிக முக்கியத்துவமும் வலிமையும் படைத்தவள் பெண். தனக்கான உரிமையையும் முக்கியத்துவத்தையும் அந்தஸ்தையும் கேட்டு பெற வேண்டியவள் பெண் அல்ல. போராடக்கூடியவளும் பெண் அல்ல. நாம் அதை உணர்ந்தால் தானாக அவளை சென்றடையும் பூச்செண்டாக. இத்தனை தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி சாதித்து கொண்டு இருக்கும் பெண்ணே, நீ நீடூழி வாழ்க. உனது முன்னேற்றத்திற்காக போராடியவர்கள் எத்தனை பேர், இன்னும் போராடி கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர். நீ இல்லையேல் மனிதன் இல்லை, நீ இல்லையேல் குடும்பம் இல்லை, நீ இல்லையே உலகமே இல்லை. நீ கடவுளின் ஒரு அற்புதமான படைப்பு. நீ கடவுளின் அற்புதமான காவியம். வீட்டில் இருக்கும் தாய், அக்கா, தங்கை, மனைவி, மற்ற அனைத்து உறவுகளையும் நேசியுங்கள். பெண்கள் வாழட்டும், முன்னேறட்டும், சமூகத்தில் அனைத்து துறைகளிலும் சாதிக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.